எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஒரு நிமிஷம் இருங்க கேப்டன். ஒரு கப்பல் மட்டும் அந்த புகைக்கு நடுவுல தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. இந்த பயணம் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை தருது. அப்போ அந்த கப்பல்ல ஒரு இள வயசு கடல் கொள்ளையர் இருந்தான். கூட்டத்துல 2 பேரை தான் விட்டுட்டு வந்திருக்கோம். நீ சரணடைஞ்சிட்டா உயிரோட இருக்கலாம். என்ன சொல்ற? அப்ப அவன் அங்க பார்க்கும்போது ஒரு பறவை மாதிரி இருந்தது. அன்னையில இருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எனக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி அவனுக்கு ஒரு பேர் வந்தது. ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியா சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால ஆள் இல்லாத தீவு ஒண்ணுல உன்னை இறக்கி விட்டுட்டு வந்தோம்ல, நீ எப்படி உயிரோட இருப்பியோன்னு நாங்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் தோழர்களே. எனக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க என்ன கதியாக போறீங்கன்னு நினைச்சு உங்களை பத்தி கவலைப்பட்டேன். நீ புத்திசாலியா இல்ல முட்டாளா? பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்யறவன். வாழ்க்கையே பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சு அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உனக்கு தெரியாம ஒரு பதக்கம் எடுத்தனே, கத்திய கீழே போட மறுபடியும் என்னோட சண்டையில தோக்கணுமா? நீ என்ன ஏமாத்திட்ட. நீ மட்டும் நேர்மையா என் கூட சண்டை போட்டிருந்தனா அப்பவே நான் உன்னை கொண்டு இருப்பேன். சண்டையில நியாயம் நேர்மையெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. ஓ தல, ஒரு பெரிய விருந்து கிடைச்சிருக்கு. கஷ்டப்படாம இங்க எதுவும் கிடைக்காது. என் மேல நம்பிக்கை வை. தோழர்களே, இன்னைக்கு நடந்ததை உங்க வாழ்நாளிலேயே நீங்க மறக்க முடியாது. ஏன்னா இந்த ஒட்டு நான் பார்த்ததுலயே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளைன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. ஓ, சரித்திரத்தை கேட்க எவனும் இல்லை. சரி, நான் போறேன்.